சொல்லு சரசு. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் மகேஷ்க்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிடாம அப்படியே கிளம்பிட்டீங்க. அது ரொம்ப முக்கியமா சரசு. இப்போ எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் காயத்ரியும் மறுபடியும் ராசி ஆயிட்டோம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரணும், சரியா? சரசு, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சரசு. ஓ சாரிங்க, நான் வரும்போது தானே சொன்னேன். சரி, நீங்க மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வருவீங்கல்ல? ரொம்ப முக்கியமா. சாரிங்க, உங்க ஃப்ரெண்ட் மகேஷ் இப்போ எப்படி இருக்காரு? அவன் ஐசியூல தான் இருக்கான். நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மகேஷ்னா யாருங்க? உங்களுக்கு லோன் விஷயமா உங்க கூட அலைஞ்சாரு, அப்புறம் சாட்சி கையெழுத்து கூட போட்டாரே, அந்த மகேஷா? சரசு, டாக்டர் வராரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க. சகலகிட்டே பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, அவர் ஃப்ரெண்ட் மகேஷ் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க. நான் சரி, அதை விடுங்க. ஒரு கிளாஸ் மோர் குடுக்குறீங்களா? அப்படியே அந்த மோர்ல இஞ்சி சுக்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொண்டு வாங்க. நானா? காயத்ரி தான் வீட்டுல சாப்பிடலான்னு சொல்லிட்டா 1000 ரூபாய் பணம் வேற கொடுத்தா 1000 ரூபாய்க்கு ஒரு மோர் கூட கொடுக்க மாட்டீங்களா? சுப்பு சுப்பு இருக்காருங்களா? யாருங்க? நான் அவருடைய ஃப்ரெண்டு. என் பேர் மகேஷ். அப்படி என்ன உங்களுக்கு இப்போ முக்கியமான விஷயம்? இல்ல, என் ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒருத்தன், அவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போய் நான் கிளம்புறேன். ஓ, வாங்க சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? சுப்புவோட ஃப்ரெண்டு தான். பைக் லோன் விஷயமா கையெழுத்தெல்லாம் போட வந்தனே, நீங்களும் கேசரி கொடுத்தீங்களே. தெரியுங்க, ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது? ஆமா மேடம், நான் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். இப்போ அந்த வேலையை விட்டுட்டேன். இல்ல சார், நீங்க ஐசியூல இருக்கீங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஆமா மேடம், ஹாஸ்பிட்டல் ஐசியூல தான் இருந்தேன். அந்த வேலை பிடிக்கல, சம்பளம் வேற கம்மி, மேரேஜ் வேற ஆக போகுது, லேட் மேரேஜ் வேற, அதனால தான் அந்த வேலையை விட்டுட்டேன். சுப்பு இல்லைங்களா? இல்ல, அவரு நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறதா தான். சுப்பு சார் ஒரு பர்சனல் விஷயமா வெளியில போயிருக்காரு. இல்ல, இவரை பாக்குறதுக்கு தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அட, இப்போதைக்கு அவரை விடுங்க, இவரை கவனிங்க. சுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஃபோன்ல பேசிக்கிறேன். இந்தாங்க, நான் பத்திரிக்கை கொடுத்துட்றேன். நீங்களும் சுப்புவும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். திருநீர்மலையில கல்யாணம். அப்ப நான் வரேங்க மேடம். இருங்க, மோர் ஜூஸ் தான் இல்ல, குடிச்சிட்டு போங்க. இப்பதான் நான் ஜூஸ் சாப்பிட்டேன். வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இவர் என் சிஸ்டர் காயத்ரியோட ஹஸ்பண்ட். ஓ, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. சாருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துருவோம். இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை போதாதா? எனிவே, அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இவருக்கு தான் ஹார்ட் அட்டாக்னால ஐசியூல இருக்காருன்னு அவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆனா இவர் பத்திரிக்கை வச்சுட்டு போறாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அட விடுங்க, மகேஷ்னு ஒருத்தர் தானா? இது வேற மகேஷா, அது வேற மகேஷா கூட இருக்கலாம். சரி, ஒரு மோர் எடுத்துட்டு வாங்களேன். என்ன சகல, ஒரு பொய் கூட சரியா சொல்ல தெரியல. இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, பொண்டாட்டிய சமாளிக்கிற மாதிரி பொய் கூட சொல்ல தெரியலன்னா எப்படி? ச்சே, வேஸ்ட் சகல நீ. சிஸ்டர். சார், கவிதா கண்ணு முடிச்சிட்டாங்களா? இன்னும் கண்ணு முழிக்கல சார், அப்படியே தான் இருக்காங்க. அவங்க சாப்பிட்ட மாத்திரையெல்லாம் வயிற்றுல இருந்து கிளீன் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு சார். ஆனா மயக்கம் தான் என்ன தெரியல சார். ஓ, சார், நீங்க தான் உலகம்னு கவிதாமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதல்லயாவது ஒரு வேலை இருந்தது. நீங்க இல்லாத குறை அப்ப தெரியல சார். அப்படியே தெரிஞ்சாலும் அம்மா எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு
அதே இதையும் செஞ்சு மனச திசை திருப்பி நேரத்தை ஒப்பேத்திக்குவாங்க. இல்லைன்னா அண்ணனை கவனிக்க போயிடுவாங்க. இப்ப அண்ணனும் இல்ல, வேலையும் இல்ல, நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க. ஆனா நீங்களும் முழு நேரம் இல்ல சார். அப்ப கவிதா அம்மா என்ன சார் பண்ணுவாங்க? பாவம், கர்ப்பிணி பொண்ணு சார் அவங்க. ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சுங்க. இப்படி ஒரு சிக்கல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் சொன்னா ஒத்துக்க முடியாது சார். இதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் சார். மறுபடியும் இன்னொரு தடவை முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? சுப்பு ஒருத்தர் தான் என் வாழ்க்கைக்கு ஆதாரன்னு அன்னைக்கு கூட உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரொம்ப நேசிச்சது அவங்களோட போலீஸ் வேலையும் யூனிஃபார்மையும் தான். ஆனா அது அவங்கள விட்டு போனப்ப கூட அவங்க மனசு உடைஞ்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணல சார். ஏன்னா நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் சார். அவங்கள கைவிட்டுறாதீங்க சார். ஏங்க, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. யோ, இதெல்லாம் அவங்க கூட சந்தோஷமா இருந்தா அப்ப தெரியலையா? பெருசா பேச வந்துட்ட. சாரி 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 சார். நல்லா ரொம்ப மோசமானவ சார். என் வாயில மோசமான வார்த்தையில சரளமா வரும். ஏதோ நீங்க நினைச்சுதான் பேசாம இருந்துட்டு இருக்கேன் சார். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இதுக்கு மேல எங்க கவிதாமாவை ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். சார் என்ன நடந்தாலும் சரி சார், அவங்கள கைவிட்டுறாதீங்க சார். சார் அப்ப நீங்க கிளம்புங்க. அம்மா நாளைக்கு தான் கண்முழிப்பாங்க போல இருக்கு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இங்க இருக்கணும், மறந்துடாதீங்க. 6 மணிக்கு நீங்க இங்க இல்லைன்னா 6:15க்கு நான் உங்க வீட்டுல இருப்பேன். உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவேன். புறப்படுங்க சார். ஹலோ சகல, எங்க இருக்கீங்க? நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உடனே கிளம்பிடுவேன். வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஏன், என்னாச்சு? ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ற? நீங்க தானே மகேஷ்க்கு ஹார்ட் அட்டாக் சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே போயிருக்கீங்க. ஆமா, ஏன்? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உனக்கே நெஞ்சோலி வந்து அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவீங்க. யோ, என்ன விஷயம் சொல்லியா? அந்த மகேஷ் வீட்டுக்கே வந்துட்டாயா? அவனுக்கு கல்யாணமா? உனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் உன்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். ஐயோ, சரசு வேற பார்த்து பேசிட்டான். எனக்கு என்னவோ உன் மேல சரசுக்கு பலத்த சந்தேகம் வந்துச்சோன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்ல, நான் தான் ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வேற மகேஷ், அவர் சொன்னது வேற மகேஷா கூட இருக்கலான்னு போய் சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். சரி, நீ சமாளிச்ச? அவன் நம்பிட்டாளா? அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாத. ராத்திரி அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கிடு. சரசு போன் பண்ண எடுக்காத. இந்த வாட்டியாவது ஏதாவது நல்ல பொய்யா சொல்லணும்னு யோசிச்சுட்டு வாயா. இல்ல, அவ போன் பண்ணி நான் எடுக்கலன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும்ல. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. நான் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சார்ஜ் ஏற்கனவே கம்மியா இருக்குன்னு சொன்னாரு, சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சகல பண்ற தெல்லுமுழுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதானே நான் இங்க இருக்கேன். அடிக்கடி விட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியும் செய்வேன். சகல நல்லா இருந்தா தானே உன்னை நம்பி இருக்கிற நான் நல்லா இருக்க முடியும். வச்சுட்டுமா? பாய், குட் நைட். என்ன சார்? யோசிச்சு பார்த்தேன், மனசு கடன் துடிக்குது. கவிதா இங்க இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் மட்டும் இப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்க. நான் ராத்திரி பூரா இங்கிருந்து கவிதாவை பார்த்துக்கிறேன். நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமாங்க, கவிதா எந்த நேரம் வேணா கண்ணு முழிக்கலாம்.
அவ கண்ணு முழிக்கும் போது பார்க்குற முதல் ஆள் நானாக தான் இருக்கணும். நீங்க இவ்ளோ சீக்கிரத்துல மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப சந்தோஷம். நான் டியூட்டிக்கு போறேன். டியூட்டி முடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சார். சரிங்க. வரேன் சார். சார் சார் சர்ஸு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் சர்ஸு விடு. ஹலோ சார். காப்பி குடிங்க சார். ஓ சாரி, ஹாஸ்பிட்டலில் கவிதா கண்ணு முடிச்சா? முடிச்சிட்டாங்க சார். சரிங்க. சார் சார் டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே கூப்பிடுவாங்க சார். இந்தாங்க சார் காப்பி குடிங்க. தேங்க்ஸ் மேடம். இந்த ஹாஸ்பிட்டலில் காஃபியெல்லாம் கொடுப்பாங்களா? ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கல சார், நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓ பாவம், பொண்டாட்டி சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னு ராத்திரி பூரா இந்த கொசுக்கடியிலே உட்காந்துருந்தீங்க. இந்த காலத்துல எத்தனை புருஷங்க சார் இந்த மாதிரி இருக்காங்க? நல்லா பேசுறீங்கம்மா. உங்க பேர் என்ன? தீபா சார். ஓ Dad? Dad? Where are you, old man? ஓய் Dad, எங்க இருக்க சின்ன பையா? எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கே? ஏய் வெளியில வாடா. Dad? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் வெளில வாடா. என்னப்பா அதெல்லாம்? அப்பாவே டா போட்டு கூப்பிடுறேன். டேடின்னு கொஞ்சம் மரியாதையா கூப்பிடலாம். யூ கண்ட்ரி ஃப்ளோ. டேடிங்கிற வார்த்தையிலே முதல்ல 2 எழுத்து டான்னு தானே இருக்கு. ஆமாப்பா. அதான் டேடிய சுருக்கி டா அப்படின்னு கூப்பிட்டேன். இது தப்பா? ரொம்ப சுருக்காதப்பா. நான் ஏற்கனவே வயசாகி ரொம்ப சுருங்கி போய் தான்ப்பா இருக்கேன். ஏண்டா அது என்ன காதல ஜிமிக்கி? ஏண்டா உங்க அம்மா குளிக்க போகும்போது கழட்டி வச்சிருந்த ஜிமிக்கியை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கிறா. நான் அதை இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கிறேன். அத போய் நீ போட்டிருக்கிறியாப்பா? என்னப்பா நீ எந்த வருஷத்துல இருக்க? இது 2035. நீ யூத்தா இருந்தப்போ 2016ல எல்லாரும் காதல தோடு போடல? அதுதான். ஆமாப்பா, காதல பசங்க தோடெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த தோடு இப்ப ஜிமிக்கே மாறிடுச்சு. இப்பெல்லாம் ஆம்பளைங்க ஜிம்மிக்கு போறதுதான் ஃபேஷன்டா. அப்போ பொம்பளைங்க என்னப்பா போட்டுட்டு இருக்காங்க? அவங்க சரக்கு போடுறாங்க. அதை விடுடா, எனக்கு இன்ஜினியர் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. உடனே 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். உடனே ரெடி பண்ணுடா. என்னது 10 லட்சமா? ஏய் டா, 2035 இதெல்லாம் ரொம்ப கம்மிடா. மத்த காலேஜ்ல 1 crore கேக்குறாங்க. நீ உடனே ரெடி பண்ணுடா. இருக்கட்டும்பா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையாப்பா. ராஜா மாமா ஏமாத்தி அரிசி கடையை ஆட்டிய போட்டல்ல, அந்த கடையை வித்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணு. ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா. 10 லட்சம் ரூபாய் தரலன்னா என்ன பண்ணுவ? ஏய் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். யூ டோன்ட் வரி. கவலையே படாத, நான் ரெடி பண்றேன். ஓகே? இவன் ரெடி பண்றானா? இவன் எப்படி ரெடி பண்ண முடியும்? 10 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான தொகையாச்சே. என்ன பண்ணும்? அம்மா ரெடி பண்றியா? ரெடி பண்றியா? அடிக்கறியாடா? ரெடி பண்றியா? ரெடி பண்ணு. ரெடி பண்றியா? ரெடி பண்றியா இல்லையா? அடிக்காதடா. டேய் அடிக்காத அடிக்காத அடிக்காத. கனவா? அக்கா, அக்கா, மாமா, திவ்யா,
டேய் மாப்பிள எங்கடா இருக்கீங்க? யாராவது வாங்கலாம்டா. ஏக்கா வாக்கா. ஐயையையே மறுபடியும் கனவு கண்டிட்டியா? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தொல்லை. நான் என்னக்கா பண்றது? இது என்ன புது வியாதினே தெரியலக்கா. எப்ப கண்ண முன்னாலும் ஒரே கனவா வருதுக்கா. எனக்கு 18 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அவன் காலேஜ்ல சேர்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? அச்சச்சோ 10 லட்சமா? 10 லட்சத்துக்கு நாம எங்கயா போறது? பேசாம அரிசி கடை வித்துட்டு அந்த பணத்தை ஃபீஸ் கட்ட சொல்றான். என்னது? இல்லடா நான் அப்படி எல்லாம் பண்ண முடியாது, விக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உருட்டு கட்டாலேயே அடிக்கிறான் தலையில. அதுதான் ஓடி வந்துட்டேன். என்னடா கனவுல கூட உனக்கு அடிதானா? சந்தோஷம். நான் என்ன பண்றது? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலக்கா. நான் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன். என் பையன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைடான்னு சொல்லி மிரட்டுறான். இப்ப அவனே இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட சொல்றான். 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கக்கா போவேன்? தம்பி வெறும் கனவு தானையா? சரிக்கா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கக்கா போவேன்? அத நினைச்சு தாக்கா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ வெடிச்சிட்டு போல இருக்குடே. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு அப்படிதாக்கா இருக்கு. அம்மா மூஞ்சி பாரு. ஆனா அக்கா, அவன் திவ்யா மாதிரி காதுல ஜிமிக்கி எல்லாம் கூட போட்டிருந்தான்க்கா. இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஆம்பளைங்க எல்லாம் ஜிமிக்கி போடுவாங்களாம். அதான் ஃபேஷனாக்கா. அக்கா தங்க விலையெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு. இப்பவே 2 ஜிமிக்கி வாங்கி வச்சிடலாம்க்கா. அப்புறம் தங்க விலை ரொம்ப அதிகமாயிடும். யாங்க என் தம்பிக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருக்கு. அத்தை, சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற மன அழுத்தத்துல தான் இப்படி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடும். என்னம்மா நீ என்ன பைத்தியனே முடிவு பண்ணிட்டியா நீ? அந்த சாமியை நம்புங்க, எல்லாம் சரியா போயிரும். சாமியை விட சைக்கிள் விடுறவர் இந்த உலகத்துல யாரு இருக்கா? சைக்கிள் விடுறவரா? ஐயோ அத்தை, சைக்கிள் விடுறவர் இல்ல, சைக்காட்ரிஸ்ட். ஆமா ஆமா, அந்த ஆர்டிஸ்ட தான் சொல்ல வந்தேன். வாயில வரல அப்படி சொல்லிவிட்டேன். நீ சாமியை நம்பி எல்லாம் சரியா போயிரும். எப்படிக்கா? இந்த கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளை எல்லாம் என்ன செய்வாவ? என்ன செய்வாங்க? உடம்புல ஈர துணியை கட்டிக்கிட்டு கோயில போய் அரச மரத்தை சுத்திட்டு வருவாவ. வெள்ளிக்கிழமையானா கோயில போய் விளக்கு போடுவாவ. நீ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே புரியலையே. மாமா நீங்களா? அதான் ஒண்ணு வேணாம்டா. உன்னால நம்மளுக்கு 10 லட்சம் நஷ்டம். அதே நினைச்சு படுத்திருப்ப. அந்த மனக்குழப்பத்துல இதெல்லாம் வந்திருக்கு. இன்னொரு விஷயத்த பாரு, அவன் பையன் கூட கனவுல வந்து அதே 10 லட்சம் தான் கேட்டிருக்கான். அப்ப அதுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். என்னமா சொல்ல சரிதானே? என்னமோ மாமா. ஏன்னா கரெக்ட் தானே நான் சொல்றேன். ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு. கல்யாணமாயி பைத்தியம் பிடிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாவது இருக்கும். கல்யாணம் ஆகாமையே பைத்தியம் பிடிச்சிட்டா நான் கட்டிக்கிறவளோட நிலைமை என்னக்கா ஆகும்? அக்கா எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஐயோ ரெண்டும் ஒண்ணுதான்டா, சும்மா இரு. என்ன ஆளாளுக்கு என் தம்பிய போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களாங்க? இது அவனுக்கு சாதாரண மன பிராந்தி தான். இதுக்கெல்லாம் நம்ம மணிபாய் இருக்காவல்ல, அவருதான் கரெக்ட். அவரு இந்த மாதிரி நேரத்துல தானாலே தேடி வருவாரு. இவங்கிட்ட இருக்கிற பயத்துக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற மருந்தை கொடுத்தாருன்னா ஓடியே போயிரும். எப்பவுமே மணிபாய் கையில ஒரு மயில் இறகு இருக்கும். அதை வச்சு 4 தடவு தடவுனாருன்னா நம்மகிட்ட இருக்கிற பேயி பிசாசு பயம் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி ஓடி போயிரும். தம்பி உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா போயிரும். இது வரைக்கும் அவர் வரவே இல்லை. அவர் எப்ப வருவாரு எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. முருகா எப்படியாவது அந்த மணிபாயை என் தம்பிக்காக அனுப்பி வச்சிருப்பா. அக்கா ஒரு நாள் நீ வீட்டுல இல்லக்கா, அன்னைக்கு மணிபாய் வந்தாருக்கா. ஐயோ என்னடா சொல்ற? மணிபாய் இங்க வந்தாரா? ஆமாக்கா வந்தாருக்கா. அவரோட மகிமை தெரியாம நான் கொஞ்சம் வாய் கொழுப்பெடுத்து அவரை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டேங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டியேடா. அவர் சாமிடா, அவர் பெரிய மகானு. அவர் சொன்னது அப்படியே பழிக்கும். அவர் போய் நீ கிண்டல் பண்ணிருக்கேடா. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவர் கொடுத்த சாபம் தான் உனக்கு இப்படி கனவா வந்து பேரன் பேத்தின்னு எடுத்து ரிவார்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஐயோ அக்கா அப்படியா? ஆமாடா, இது மணிபாய் சாபம் தான். ஆமாக்கா, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கனவு வர ஆரம்பிச்சது. பாத்தியா,
அவரு பெரிய மகானு. அவரை போய் நீ கிண்டல் பண்ணிருக்கியே. ஐயோ அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிப்போம். மறுபடியும் அவரை தேடி கண்டுபிடிச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். சாபம் எல்லாம் விலகி போயிரும். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனேக்கா. சரி நீ வா, அக்கா உனக்கு கசாயம் வச்சு தரேன். சரிக்கா. அக்கா, எனக்கு கல்யாணம் நடக்குமாக்கா? நடக்கும்பா, வா. ஏண்டி, கஷாயத்தை நல்லா சுலுக்குன்னு வச்சு கொடு. போ. நான் சுலுக்குன்னு வச்சு கொடுக்குறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு நீ கீரை ஆஞ்சி வையும். நீ வாயா. வர்றேன்க்கா.